வெல்கம் டு கேஎல் பயாலஜி நீட். நான் உங்கள் விவேக், ஸ்டூடெண்ட் கெரியர் கன்சல்டன்ட். இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2025 உடைய கவுன்சிலிங் ப்ராசஸ் டீட்டெயில்டாக பார்க்க போறோம். அதில் ரவுண்ட் 1ல எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க, ரவுண்ட் 2ல எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க, ரவுண்ட் 3ல எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க, இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் என்ன, எப்படியெல்லாம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு அலர்ட் மெசேஜாக வரும். இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை பெற்றோர்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் இந்த வீடியோவை உங்களோட பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுவீங்க. அப்படி இல்லையெனில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் சைடில் அவங்க பிள்ளைகள் படிக்கின்ற மாணவர்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவை பற்றி பார்ப்போம். ஸோ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ஓவராலாக கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க? 2,93,299 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இது கடந்த ஆண்டு, அதாவது 2024 விட்டாலும் 2025ல அதிகமான மாணவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதுலேயுமே கேட்டகரி வைஸ் பார்த்தீங்கன்னா ஓசியில் 8,831 ஸ்டூடெண்ட்டும், பிசியில் 1,04,215 ஸ்டூடெண்ட்டும், பிசிஎம்ல வந்து 12,362 ஸ்டூடெண்ட்டும், எம்பிசியில் 72,095 ஸ்டூடெண்ட்டும், எஸ்சியில் 34,738, எஸ்சியில் வந்து 5,565 ஸ்டூடெண்ட்டும், எஸ்டியில் 1,493 ஸ்டூடெண்ட். ஸோ இது வந்து ஓவரால் கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்கேன். ரவுண்ட் 1ல எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39,145 ஓவரால் ரவுண்ட் 1ல. கேட்டகரி வைஸ் பார்த்தீங்கன்னா ஓசியில் வந்து 2,139 ஸ்டூடெண்ட்டு, பிசியில் 21,158 ஸ்டூடெண்ட்டும், பிசிஎம்ல வந்து 1,792 ஸ்டூடெண்ட்டும், எம்பிசியில் 11,104ம், எஸ்சியில் வந்து 2,615 ஸ்டூடெண்ட்டும், எஸ்சிஏல வந்து 252 ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்டியில் 85 ஸ்டூடெண்ட். இது கடந்த ஆண்டை விட இது அதிகமான மாணவர்கள் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. நம்ம இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை பத்தி டீட்டெயில்டா இப்போ ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 பத்தி பார்ப்போம். சரி சார், ரவுண்ட் 1 என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது, அக்ரிகேட் மார்க்ஸ் என்ன, ஸ்டார்டிங் மார்க் என்ன, எண்டிங் மார்க் என்ன? 200ல இருந்து 179.00 கொடுத்துருக்காங்க. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, பக்கத்திலேயே ஜென்ரல் ரேங்க் கொடுத்துருக்காங்க, ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் ரேங்க். 1ல இருந்து 39,145 ஸ்டூடெண்ட், இந்த ரேங்க்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. தெரிஞ்சு போச்சு, 39,000 ஸ்டூடெண்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க ரவுண்ட் 1ல. சாய்ஸ் ஃபில்லிங் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது? ஷார்ப் 14/7/2025 10 AM ஸ்டார்ட் ஆகுது. எண்டிங் வந்துட்டு 16/7/2025 5 PMக்கு. நம்மளுக்கு 2 நாள் டைம் கொடுக்குறாங்க சாய்ஸ் ஃபில்லிங்க்கு. ஸோ தெளிவாக பார்த்து எந்த காலேஜ் நம்மளுக்கு வேணும், என்ன கோர்ஸ் வேணும் அப்படின்றத பார்த்து ஃபில்அப் பண்ணுங்க. நல்ல காலேஜ், எனக்கு பிடித்தமான கோர்ஸ் அப்படின்றத பார்த்து ஃபில்அப் பண்ணுங்க. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சதே வந்துட்டு ஒரு நல்ல காலேஜில் படிக்கணும், எனக்கு விருப்பமான கோர்ஸில் சேர்ந்து படிக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ அதனால தெளிவாக பாருங்க, NRI ரேங்கிங் காலேஜஸ் பாருங்க. ஸோ அந்த மாதிரி காலேஜஸ் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க. நீங்க ஃபில்அப் பண்ண மறுநாள் பிஃபோர் 10 AM உங்களுக்கு ஒரு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். இந்த டென்டேட்டிவ்னா என்ன சார்? தற்காலிகமான ஒரு அலாட்மெண்ட் வரும். இந்தந்த காலேஜில் இவ்வளோ சீட்ஸ் இருக்கு, உங்களுக்கு ஓகேவான்ற மாதிரி வரும். இப்போ
அந்த காலேஜஸ் நீங்க வந்து அது பிஃபோர் 10 AM ஸ்டார்ட்ஸ் ஆஃப்டர் 10 AM என்னன்னா நீங்க ஓகே இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷனுக்காக வரும் உங்களுக்கு. அது வந்து 17 to 18 உங்களுக்கு 10 AM இருந்து எண்ட் டேட் வந்து 18ல 5 PM வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ 1 டே இருக்கு இல்லையா உங்களுக்கு. சரி எனக்கு இந்த காலேஜ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இதுல வந்து ஒரு 5 சாய்ஸஸ் இருக்கு. accept and join, release a provisional, அதாவது இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் வந்த பிறகு ரிலீஸ் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் உங்களுக்கு வரும். இதுல வந்து நான் அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நான் ரெடி ஆயிட்டேன் ஜாயின் பண்ணிக்கிறேன் அந்த காலேஜ்லன்றது அர்த்தம். செகண்ட் ஆப்ஷன் அப்படின்னா அக்செப்ட் அண்ட் அப்வர்ட்ஸ் அப்படின்னா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஆனா இன்னும் நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் மற்ற காலேஜஸ்லாம் அப்படின்றதுக்கான அர்த்தம் இது. இல்ல டிக்ளைன் அண்ட் அப்வர்ட்ஸ், எனக்கு இது எதுவுமே வேண்டாம் நான் அப்வர்ட் போறேன் அப்படின்றது. டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட், நான் செகண்ட் ரவுண்டுக்கு போய்க்கிறேன் அப்படின்றது அர்த்தம். இல்ல நான் கவுன்சிலிங்கை விட்டு வெளியேறேன் அப்படின்ட்டு அந்த ஒரு ஆப்ஷனுமே இருக்கு. இப்போ இன் கேஸ் ஆஃப் நான் அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இதுவுமே பிஃபோர் 10 AM அதாவது 19th உங்களுக்கு வந்துடும். நான் அக்செப்ட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா joining dates and accept and join candidates in the college and reporting dates and accept upward candidates க்கு என்ன ஆகும்னா TNA facilitation center TFC சென்டருக்கு போகணும். நான் அக்செப்ட் அண்ட் ஜாயின்னா உங்களுக்கு லெட்டர் கொடுத்துருவாங்க நீங்க இத்தனாம் தேதி காலேஜ்ல போய் ஃபீஸ் பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து 19th. இப்போ 19th இருந்து 23 வரைக்கும் கொடுக்குறாங்க. உங்களுக்கு 5 days டைம் கொடுக்குறாங்க நீங்க காலேஜ்ல ரிப்போர்ட்டிங் பண்றது 5 PM-க்குள்ளார. ஸோ இந்த 5 daysல நீங்க உங்களுடைய ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணிக்கிறதுக்காக இது வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயின் கேண்டிடேட்ஸ்க்கு. இல்ல நான் வந்து அக்செப்ட் அண்ட் அப்வர்ட்ஸ் போறேன் அப்படின்னா நீங்க எங்க போகணும் டிஎஃப்எஸ்சி சென்டருக்கு போகணும். அங்க போயிட்டு நீங்க உங்களுடைய ஒரிஜினல் சர்டிபிகேட் கொடுக்கணும். அதுக்கு நீங்க வந்து 5 days வெயிட் பண்ணணும். அந்த 5 days வந்துட்டு நீங்க ஒரிஜினல் சர்டிபிகேட் கொடுக்கணும் அண்ட் நீங்க ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் ஆஃப் 25,000 பே பண்ணணும். இந்த 25,000 எதுக்கு சார் அப்படின்னா நீங்க இப்ப வேற காலேஜ் செலக்ட் பண்றீங்க, இங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்க, இது வந்து இந்த 25,000 வந்துட்டு உங்களுடைய ஃபீஸ்ல டிடக்ட் ஆயிடும். அப்படி இல்ல வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டுக்கு அந்த ஃபண்ட் வந்து ரிட்டர்ன் ஆயிடும் 25,000. சரி இந்த ரிலீஸ் நான் வந்துட்டு அக்செப்ட் அண்ட் அப்வர்ட்ஸ் அப்போ வந்து பிஃபோர் 10 AM-க்கு வந்து 26/7/2025 இந்த தேதியில தான் நடக்கும். ஸோ அப்போ நீங்க 5 days வெயிட் பண்ணணும். ஆனால் பட் அப்வர்ட் கொடுத்ததுனால என்ன ஆகும், நீங்க டிஎஃப்சி சென்டருக்கு போகணும். நீங்க அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணும் போதே பண்ணியிருப்பீங்க, டிஎஃப்சி நியரஸ்ட் சென்டர் போட்டிருப்பீங்க. ஸோ அங்க போயிட்டு உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டும் பிளஸ் ஒரு 25,000 டெபாசிட் பண்ணணும். சரி சார் நான் ரவுண்ட் 2 இருக்கேன், ரவுண்ட் 2ல அக்ரிகேட் மார்க்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 178.965, எண்ட் மார்க்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 143.085. இந்த 0.085 0.965 எல்லாம் வருது, எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு சார். அதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன் அவங்க ரேங்க்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இங்க ரேங்க் என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 39,146 வந்து 1,37,710. பாத்தீங்களா எவ்வளவு பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க ரவுண்ட் 2ல அப்படின்னு பாத்துக்குங்க. ஸோ இவங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஸ்டார்டிங் டேட் என்னைக்கு 26th ஸ்டார்ட் ஆகுது 26/7/2025, எண்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா 28. ஸோ 2 days டைம் கொடுக்குறாங்க 7/2025. ஸோ நீங்க நிறைய காலேஜஸ் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்ல வச்சுக்கோங்க. ஏன்னா
இங்க ஆல்மோஸ்ட் 1 lakh ஸ்டூடெண்ட் கேண்டிடேட்ஸ் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் வந்துட்டு 30 தான் வச்சிருக்கேன் அப்படின்னா மேற்கொண்டு ஒரு 30 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் நிறைய ஃபில்அப் பண்றதுனால உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். கோர்சஸுமே நீங்க 2-3 கோர்சஸ் போட்டு வைங்க. ஸோ அப்பதான் நீங்க நல்ல காலேஜஸ்ல போய் சேரணும் அப்படின்னு ஆசைப்படுற மாணவர்களுக்கு இது வாய்ப்பு அமையும். அதனால சாய்ஸ் ஃபில்லிங் வந்துட்டு ரவுண்ட் 2ல நான் சொன்னபடி ஒரு 30 காலேஜஸ் இருந்தா கூடவும் ஒரு 30 காலேஜஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இல்ல 20 காலேஜஸ் கூட ஆட் பண்ணுங்க. Tier 2 காலேஜஸ் அண்ட் Tier 3 காலேஜஸுமே ஆட் பண்ணிக்கோங்க. கோர்சஸுமே நான் சொன்னபடி 2-3 கோர்சஸை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு படிச்சது முன்ன சொன்ன மாதிரியே தான் நான் நல்ல காலேஜஸ்ல சேரணும், நல்ல கோர்ஸ் எனக்கு பிடிச்சமான கோர்ஸ்ல நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம படிச்சோம், கட் ஆஃப் மார்க் வாங்கியிருக்கோம் இல்லையா? ஸோ அதனால சாய்ஸ் ஃபில்லிங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். இவங்களுக்கு ரவுண்ட் 2க்கு வந்துட்டு பிஃபோர் 10 AM நீங்க பண்ணியிருக்கணும். 29/7/2025 எக்ஸாக்ட்லி 1 டே இல்லையா? அடுத்தது உங்களுக்கு வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆஃப்டர் 10 AM ஸ்டார்ட்ஸ் அட் 29/7/2025 அன்றைய தேதிக்கே ஆஃப்டர் 10 AM எண்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30/7/2025 இதுக்கு 2 நாள் டைம் தராங்க. இங்கேயுமே அதே தான். நான் அக்செப்ட் அண்ட் ஜாயின்னா நீங்க அக்செப்ட் அண்ட் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல நான் ஃபர்தரா போறேன் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு அக்செப்ட் அண்ட் ஜாயின்ஸ் வந்து அண்ட் அப்வர்ட்ஸ் வந்து 31/7 அதாவது 1 டே 2025 நீங்க அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அன்னைக்கே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஜாயினிங் டேட்ஸ் ஃபார் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கேண்டிடேட்ஸ் இந்த காலேஜ் அண்ட் ரிப்போர்ட்டிங் டேட்ஸ் ஃபார் அக்செப்ட் அப்படின்றது கொடுத்துருவாங்க. 31 இதுல இருந்து உங்களுக்கு 5 நாள் அதாவது 10 AM ஸ்டார்ட்ஸ் 31/7/2025 இருந்து எண்டிங் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/8/2025 ஸோ 5 days இருக்கு. அதுக்குள்ளர நீங்க காலேஜில் போய் இந்த லெட்டரை காமிச்சு தேவையான டாக்குமெண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை நான் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா நீங்க டிஎஃப்சி சென்டருக்கு 5 days வெயிட் பண்ணணும். டிஎஃப்சி சென்டருக்கு போகணும். 7/8/2025 அப்போ வந்து ரிலீஸ் ஆஃப் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஃபார் அப்வர்ட் ஆப்டட் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. இவங்க வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஆல்ரெடி நம்ம அக்செப்ட் பண்ணிருக்கோம் சில காலேஜஸ். இப்போ சில காலேஜஸ் வருது அப்படின்னும் போது நான் இப்போ அந்த காலேஜஸ் செலக்ட் பண்றேன் அப்படின்னும் போது இந்த 25,000 ஆட்டோமேட்டிக்லி அந்த காலேஜுக்கு போயிடும். அதுல இருந்து அந்த ஃபீஸ்ல இருந்து உங்களுடைய அந்த 25,000 டிடக்ட் ஆயிடும். ஓகேவா? அடுத்தது இல்ல நான் எங்கேயுமே நான் காலேஜே ஜாயின் பண்ணல அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துட்டு காலேஜே ஜாயின் பண்ணல அப்படின்னா ரவுண்ட் 1லயும் சரி ரவுண்ட் 2லயுமே சரி ஜாயின் பண்ணலைன்னா அந்த 5 daysக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னா கேன்சல் ஆயிடும். அப்போ ரவுண்ட் 1ல நான் அந்த மாதிரி ஜாயின் பண்ணலன்னா கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? நீங்க ரவுண்ட் 2க்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. கவுன்சிலிங் ப்ராசஸ் விட்டு வெளியில போயிடுவீங்க. ரவுண்ட் 2ல பண்ணாலுமே அதே தான். ஸோ அந்த அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தாலே நீங்க ஜாயின் பண்ணணும் இல்லையா? சரி, இப்போ ரவுண்ட் 2ல நீங்க அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்ததுனால திரும்பி டிஎஃப்சி சென்டருக்கு போகணும். 5 days வெயிட் பண்ணணும். அப்போ 4ல இருந்து 7 5 6 7 3 days கொடுத்துருக்காங்க இல்லையா? நீங்க அப்போ 7/8/2025 வரைக்கும் வெயிட் பண்ணணும். அடுத்தது ரவுண்ட் 3ல என்ன அக்ரிகேட் மார்க்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது எண்ட் ஆகுது? 143ல இருந்து
77.500. ரேங்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,37,711. ஓகே, ஸ்டார்டிங் ரேங்க். எண்டிங் ரேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,39,299. ஸோ ரவுண்ட் 3யோட ஓவரால் கவுன்சிலிங்கான கொடுத்துருந்தேன் இல்லையா நான் கேண்டிடேட்டு. ஸோ அன்னைக்கு முடியுது. இது சாய்ஸ் ஃபில்லிங் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அந்த ரவுண்ட் 3க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7/8/2025 எண்டிங் வந்து 9/8/2025. நீங்களுமே காலேஜஸ் நிறைய காலேஜஸ் செலக்ட் பண்ணுங்க, கோர்சஸுமே செலக்ட் பண்ணிக்கங்க. அண்ட் உங்களுக்கு ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் பிஃபோர் 10 AM என்னைக்கு 10/8/2025 இல்லையா. ஸோ அது முடிச்ச உடனே உங்களுக்கு ஆஃப்டர் 10 AM என்ன வரும்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் உங்களுக்கு 10/8/2025. அந்த எண்டிங் டைம் வந்துட்டு 5 PMக்கு 11/8/2025. 10/11 ஒரு 2 days டைம் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கப்புறமா அதே ப்ராசஸ் தான் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல நான் அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். ஸோ இது ரெண்டே விஷயம் தான். ஒன்று நான் அக்செப்ட் பண்ணி ஜாயின் பண்றேன், இல்லை அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவொடனே நான் காலேஜுக்கு போய் ஜாயின் பண்றேன். அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்தேன்னா நான் டிஎஃப்சி சென்டருக்கு போறேன். ஓகே, இப்போ இவங்களுக்கு ரவுண்ட் 3ல அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் ஃபார் அப்வர்டுக்கு வந்து 12/8/2025 ஒன் டே. அதுக்கப்புறமா அக்செப்ட் அண்ட் ஜாயின்னா 12/8/2025 17/8/2025 5 days டைம் இருக்கு காலேஜ்ல ஜாயின் பண்றதுக்கு, ஃபீஸ் பே பண்றதுக்கு, உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ப்ரொடியூஸ் பண்ணிட்டு எல்லாமே ஜாயின் பண்ணிக்கலாம். அப்வர்ட்னா 20/8/2025 வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, அடுத்தது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டடி ஸ்டூடெண்ட், அதாவது அவங்க வந்து இந்த 7 பாயிண்ட் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் ஷெட்யூல்டுமே ரேங்கிங்கையும் கொடுத்துருக்காங்க, மார்க்ஸும் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கான டேட்ஸுமே கொடுத்துருக்காங்க. பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு இது சரியா தெரியல அப்படின்னா இதுக்கான லிங்க்குமே என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அடுத்தது யாருன்னா ஒகேஷனல் ஜெனரல் கவுன்சிலிங் ஷெட்யூல், அவங்களுக்குமே என்ன ரேங்க்கு, அப்புறமா வந்து மார்க்ஸு, சாய்ஸ் ஃபில்லிங் டேட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்லயே 7.5 ரிசர்வேஷன்ல ஒகேஷனல் சப்ஜெக்ட் படிச்சிருக்கவங்களுக்கு ஆனால் கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கும் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச்.